காரில் வந்துட்டார். அங்கே இருக்கிற காலேஜுக்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே 12 பேருக்கு சார் மொத்தம் ஃபீஸை கட்டிட்டார். ஃப்ரீயாக படிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு. ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டப்போ ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. எல்லாம் ஏழப்பட்ட பிள்ளைங்க சார், காலேஜில் படித்தாங்கன்னா தான் அவங்க கபடி டீமில் இருக்க முடியும். ஆனால் அவங்க கபடியில் இருக்கிறதுனால தான் காலேஜ் சீட்டு கொடுக்குது. ஒருவேளை அவங்க படிக்க முடியாமல் போனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே போயிடு சார், யாருமே படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் மனசில் உறுத்துச்சு. அதனால தான் நான் கிடுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இது பண்ணேன். ஏன்னா படிக்கிற போகிற பொம்பளை பிள்ளைங்க ஏதோ ஒரு வகையிலையாவது படிச்சு விடணும், அந்த ஸ்பேஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஹாப்பி. ஏன்னா இவர் அடிக்கடி சஞ்சய் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். இங்கே கப் அடிச்சிட்டோம், அங்கே கப் அடிச்சிட்டோம், ஒரு நாள் இங்கே வாங்க, ஒரு நாள் அங்கே நீங்கள் வாங்க. ஆக்சுவலாக நான் ஏன் வர்றதில்லை அப்படின்னா, நான் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் டேலண்ட்டுக்கு இது நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய மரியாதை. உலகம் இருக்கக்கூடிய தமிழர்களும் அதுக்காகத்தான் அதை உங்களுக்கு செய்கிறாங்க. ஸோ திறமசாலிகள் நீங்கள் ஏதோ தயவுல நீங்களாம் வளர்றீங்கன்னு உங்களுக்கு அந்த ஃபீல் வரவே கூடாது. என்னைக்கும் நீங்கள் உங்கள் திறமையில தான் வளர்றீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை தான் எல்லாருமே நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் நீங்கள் பல முறை என்னைய கூப்பிட்டு நான் வேண்டாம், அந்த ஃபீல்லாம் அதுங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இவனும் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், அந்த பிள்ளைங்களை வச்சுன்னு சுற்றினுக்கிறான், என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னா. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நீயே நான் ஷோக்கு வந்தோம். அதை தான் முதல் கடவுளாக கோபிநாத் சாரை நாங்கள் பார்த்தோம். முதல் டைமாக அந்த பொண்ணு 3 வேளை சாப்பாடு இல்லை, 3 வேளை சாப்பாடு இருந்தாவே நாங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிச்சு. அந்த கோபிநாத் சார் சொன்ன வார்த்தை, இவர் இந்த பாப்பா திவ்யா அவர்கிட்ட பேசினதோ உலக நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கடத்தை பூரா தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் தொடர்ச்சியாக 4 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளையாடி இருக்கோம். இப்போவும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் நடந்த தென்னிந்தியா அளவில் நடந்தது சவுத் இந்தியான்னு, அதில் ஜெயிச்சு திருப்பி ஆல் இண்டியா குவாலிஃபைடு ஆகிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து இருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 12 வருஷத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சேலம், ஈரோடு, மதுரை இல்லாத பட்ட பசங்களாம் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்கள் கிளப்பில் சேர்ந்துக்குவேன், எனக்கு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னுவாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட மாட்டாங்க. எல்லா நேஷனல்ஸ் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் கொடுக்குவாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு 12 சீட்டு கொடுத்தாங்க எங்கள் ஆவடியில். சஞ்சய் வந்து எனக்கு ஜெயிச்சு கொடுங்க, உங்களுக்கு 12 பேருக்கு ஃப்ரீ சீட்டு கொடுக்குறேன், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஃப்ரீ சீட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடாப்பா திருப்பி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தா. விஜய் டிவியில் வந்ததுனால தான் கோபிநாத் சார், சரி கோபிநாத் சாரே கான்டாக்ட் பண்ணி பார்க்குவோமா அப்படின்ட்டு கால் பண்ணேன் கோபிநாத் சாருக்கு. ஒரே ஒரு காலில் எடுத்து, சொல்லு தம்பி நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டுருக்கு கபடி டீம்லாம்? நல்லா போயிட்டேன் சார், ஒரு ஹெல்ப் பண்ணோம் சார் அப்படின்னு. என்ன தம்பினேன், ஒரு 12 பேர் நாங்கள் சேர்ந்துருக்கோம் சார், எல்லாம் ஈரோடு, மதுரை, எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பிளேயர்ஸ் சார். என்னுடைய சார்பாக இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் ஃபீஸ் கட்டணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. ஃபீஸ் தானே கட்டணும், எவ்வளோ ஆனார்? 12 பேருக்கு கட்டணும் சார் அப்படின்னு. ஒரு என்னைக்கு கட்டணும்? நாளைக்கு கட்டணும் சார், லாஸ்ட் டேட்டுன்னு. சரி எங்கே இருக்க? ஆவடி, லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுனாங்க. சார் கோபிநாத் சார் வராரா அப்படின்னு. கோபிநாத் சார் வராரா? தம்பி நாங்களே ஏற்கனவே அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, நீ அவரை சாதாரணமாக கூப்பிட்றன்னே வந்துடுவாரா, போப்பா அப்படின்னாரு. அப்புறம் பசங்கிட்டலாம் சொன்னேன், என்ன தைரியத்தில் சார் சொல்லிட்டீங்கன்னு. கண்டிப்பாக அவர் சொன்னாருமா, வரானி இருக்காரு அப்படின்னு. வந்து காரில் வந்துட்டார். அங்கே இருக்கிற காலேஜுக்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே 12 பேருக்கு சார் மொத்தம் ஃபீஸை கட்டிட்டார். ஃப்ரீயாக படிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, சஞ்சய் நீ கூப்பிட்டதும் வந்துட்டாரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான? சார் நான் கிராமத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவன் சார், எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியாது, அவர் ஒரு ஷோவில் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் கால் பண்ணோடனே வந்துட்டாருன்னு. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது திருப்பியும் அப்போ யூனிவர்சிட்டியில் 12 பேர் பட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 3வது வாட்டி ஆல் இண்டியா போகிறோம். அதை உங்களுக்காக தான், அது உங்களால் கிடைச்ச வெற்றி தான். நீங்கள் அந்த விஜய் டிவியில் எனக்கு ஃபோன் பண்ணலன்னா அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபடி டீமை விட்டு இருக்குவேன், இந்த பிள்ளைங்கள்லாம் இந்தியா போய் விளையாடி இருக்காது.